வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 12th ஹிஸ்ட்ரியில் 2வது பாடமாக இருக்கக்கூடிய தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் எந்தெந்த தலைப்புகள் பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாமா? வங்காளத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கத்தினுடைய இயல்பை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். அடுத்து பிரிட்டிஷ் இந்திய அரசினுடைய அடக்குமுறை நடவடிக்கைகளை பற்றி படிக்க போகிறோம். 1907 காங்கிரஸ்குள்ளேயே சூரத் பிளவு ஏற்பட்டது. அந்த சூரத் பிளவிற்கு கொண்டு போன நிகழ்வுகளை பற்றி படிக்க போகிறோம். வங்காளத்தில் நடைபெற்ற புரட்சிகர தீவிர தேசியவாதத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். தமிழகத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்க போராட்டங்களை பற்றி படிக்க போகிறோம். தமிழகத்தில் அந்த சுதேசி காலகட்டத்தில் இருந்த தலைவர்களாக இருந்த வ.உ. சிதம்பரனார், வ.வே. சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா மற்றும் சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் வகித்த பங்கு, இந்த சுதேசி இயக்கத்தில் அவருடைய பங்களிப்பு பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நேரடியாக இப்போ நம்ம அறிமுகத்துக்கு போயிடலாமா? அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி 10 ஆண்டுகளில் கடைசி 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பின்பற்றிட்டு வந்த மிதவாத அரசியலுக்கு எதிராக வெளிப்படையாகவே வெறுப்பு நிலவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெறுப்பு பார்த்தீங்கன்னா இதனுடைய வெறுப்பினுடைய முடிவு என்னவா மாறுது அப்படின்னா ஒரு புதிய போக்கு. சரிங்களா? இந்த வெறுப்பு முடிவில் ஒரு புதிய போக்காக தோற்றம் பெற்றது. அந்த புதிய போக்கை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தீவிர தேசியவாத போக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறாங்க. இந்த தீவிர தேசியவாதிகள் அல்லது முற்போக்காளர்கள் அல்லது போர்க்குணமிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இவர்களை அழைக்க விரும்பக்கூடிய இந்த குழுவினர் மிதவாத தேசியவாதிகளினுடைய கவனமான அணுகுமுறையாக இருந்த ஆங்கிலேயர்கிட்ட மன்றாடுறது, மனு செய்தல், சமர்ப்பித்தல் போன்ற அவருடைய இறைஞ்சுதல் கொள்கைகளை கடுமையாக இந்த தீவிர தேசியவாதிகள் விமர்சிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இந்த தீவிர போர்க்குணம் மிக்கவர்கள் மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர் தலைமையிலும், வங்காளத்தில் பிபின் சந்திரபால் தலைமையிலும், பஞ்சாபில் லாலா லஜபதி ராய் ஆகியோருடைய தலைமையில் இந்த போர்க்குணமானது வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிருக்கு. இத்தகைய போக்கு வளர்ச்சி பெற்றதற்கான அடிப்படை காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று காங்கிரஸ்குள்ளே உருவான உட்குழுக்கள், அடுத்து மிதவாத தேசியவாதிகளுடைய அரசியல் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட மனச்சோர்வு. சரிங்களா? அதாவது 1905 வங்க பிரிவினை மிதவாதிகள் தடுக்க தவறி இருப்பாங்க. அதனால் ஏற்பட்ட மனச்சோர்வு, வங்காளத்தை பிரிப்பதற்காக கர்சன் மீது ஏற்பட்ட கோபம், இது எல்லாம் சேர்ந்து தான் எனது காங்கிரஸ்குள்ளேயே பிளவு ஏற்படுறதுக்கும் இந்த தீவிர குணம் கொண்டவர்கள் தனியாக செயல்படுவதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை தான் எனது ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கைக்கு ஒரு முதன்மையான எடுத்துக்காட்டு. அது காலனிய எதிர்ப்பு, சுதேசி இயக்கம், தேசியம் வளர்வதற்கு ஒரு முக்கியமான வினையூக்கியாக இருந்துச்சு. இந்த வங்க பிரிவினையை தொடர்ந்து தான் ரொம்ப தீவிரமடையுது. காலனிய ஆட்சியினுடைய எதிர்ப்பு, சுதேசி இயக்கம், தேசியம் வளர்வதற்கும் ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இந்த பிரிவினை திட்டம் முதல்ல மிதவாத தேசியவாதிகளால் எதிர்க்கப்பட்டது. ஆனால் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி போக்கில் சுதேசி இயக்கத்திற்கான பல உக்திகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த மிதவாத தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்க, வங்க பிரிவினையை அவர்களும் எதிர்க்கிறாங்க. ஆனால் வங்க பிரிவினை அவர்களால் தடுக்க முடியல அப்படிங்கும் பொழுது அந்த மிதவாத இயக்கத்தினுடைய வளர்ச்சி போக்கில் சுதேசி இயக்கத்திற்கான பல உத்திகள் முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த மரபு சார்ந்த முறையான அந்த மனு கொடுக்கறது, இந்த விஷயங்களை தவிர்த்துட்டு புது வகையான ஒரு போராட்ட முறைகளை நம்ம கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த சுதேசி அப்படிங்கிறத அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சுதேசி இயக்கத்தினுடைய கொள்கைகளை எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்நிய பொருட்களை என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. அந்நிய பொருட்களை வேணாம்னு சொல்லி புறம் தள்ளுறாங்க. இந்திய பொருட்கள், இந்திய தொழில்கள் வளர்ச்சியடையதுக்கும் அவங்க ஊக்குவிக்கிறாங்க. இது போன்ற செயல்பாடுகள் செய்கிறாங்க. சரிங்களா? அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனங்கள், சரிங்களா, அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய கல்வி நிலையங்களை புறக்கணிக்கிறது ஆகியன எனது சுதேசி இயக்கத்தினுடைய ஆக்கப்பூர்வமான திட்டங்களாக இருந்தது. சரிங்களா? சுதேசி இயக்கத்தினுடைய ஆக்கப்பூர்வமான திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசினுடைய கல்வி நிலையங்களை புறக்கணிக்கிறது. இதுதான் எனது சுதேசி இயக்கத்தினுடைய ஆக்கப்பூர்வமான
திட்டம். இந்த சுதேசி இயக்கம் வந்து எந்த காலகட்டம் வரைக்கும் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1905 1911 வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 வங்கம் வந்து மீண்டும் இணைக்கப்பட்டுரும். சரிங்களா? இந்த காலகட்டம் தான், இந்த சுதேசி இயக்கம் தான் காந்தியடிகளுடைய வருகைக்கு முந்தைய இந்திய தேசிய இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகவும் இருந்துச்சு. சரிங்களா? இந்த இயக்கத்தினுடைய போக்கில் தான் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய இயல்பில் வந்து குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களானது நிகழ ஆரம்பிச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான போக்குகள் வந்து நிலவிருக்கும். ஆக்கப்பூர்வ சுதேசி, புரட்சிகர தேசியவாதம், தீவிர தேசியவாதம் அப்படின்னு சொல்லி என்னது ஒரு 4 1906க்கு பிறகு வங்காளத்தில் ஒரு 4 விதமான போக்குகளானது நிலவப்பட்டிருக்கும். 10th புக்கில் ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. அது முன்வைத்த நோக்கங்கள். சரிங்களா? அதாவது அந்த சுதேசி இயக்கங்கள் வந்து எனது முன்வைத்த நோக்கங்கள், போராட்ட வழிமுறைகள், அதனுடைய சமூக ஆதரவு தளம், இது எல்லாமே எனது மாற்றம் பெறவும் ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஆங்கிலேயருடைய அரசாட்சியின் கீழே சமூகத்தில் பல்வேறு பிரிவினர்கள் வந்து எதிர்கொண்ட பிரச்சனைகளை வந்து என்னது அந்த அவர்கள் அனைவருடைய வாழ்வினுடைய பொது அம்சமாகி போயிருந்த காலனியத்தினுடைய சுரண்டல், இது எல்லாமே வந்து எனது வெளிக்கொணரப்படுது. இது எல்லாமே வெளிக்கொணரப்படுவதன் காரணமாக இந்த இயக்கத்தினுடைய சமூக ஆதரவு தளமானது விரிவடையுது. அதாவது சுதேசி இயக்கத்தினுடைய சமூக மக்கள் வந்து சுதேசி இயக்கத்தினுடைய ஆதரவு வந்து எனது விரிவடையுது. ஏன் அப்படின்னா ஆங்கில ஆட்சியின் கீழ் வந்து சமூகத்தில் இருந்த பல்வேறு மக்கள் வந்து எதிர்கொண்ட பிரச்சனைகள், அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள், காலனியத்தினுடைய சுரண்டல்கள் எல்லாமே வந்து என்னது இந்த சுதேசி காலகட்டங்களில் மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. அதன் காரணமாக மக்களிடையே வந்து அந்த சுதேசி இயக்கத்துக்கான ஆதரவானது விரிவடையுது. இந்திய தேசிய இயக்கத்தினுடைய வரலாற்றிலேயே முதலாக பெண்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் விளிம்புநிலை மக்களும் நவீன தேசிய சிந்தனைகளையும் அரசியலையும் அறிந்து கொண்டனர். சரிங்களா? இந்த சுதேசி இயக்க காலத்தில் தான் வந்து என்னது இந்திய தேசிய வரலாற்றிலேயே முதலாக அனைத்து தரப்பிலான மக்கள் அனைவரும் நவீன தேசிய சிந்தனைகளையும் அரசியலையும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தது வந்து என்னது இந்த சுதேசி இயக்க காலத்தில் தான். இந்த காலப்பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாக உயர்குடியினர் இருக்காங்களே, அவங்க முழு முயற்சி மேற்கொண்டு சாமானிய மக்களிடமும் பேசி அவர்களையும் என்னது அரசியலில் இணைந்து கொள்வதற்காக அழைக்கிறாங்க. அதற்கு முன்பு வரைக்கும் இந்த படித்த வர்க்கத்தினர் மட்டும்தான் என்னது ஆங்கிலேயர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது, மனு கொடுக்கறது, இது போன்ற செயல்களை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த சுதேசி இயக்க காலத்தில் தான் அனைத்து தரப்பட்ட மக்களுமே என்னது இந்திய அரசியலில் ஈடுபடுறாங்க. சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பல பகுதிகள்லையும் வட்டார மொழி பத்திரிகைகள் வந்து வளர்ச்சி அடையுது. அப்படி வட்டார மொழி பத்திரிகைகள் வளர்ச்சி அடைந்தது சுதேசியத்தினுடைய ஒரு முக்கிய சாதனையாகவும் கருதப்படுது. இந்த காலகட்டத்தில் வட்டார மொழி பத்திரிகைகளுடைய தேசியத்தன்மை வந்து மிக தெளிவாக புலப்பட ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்ரன், மகாராஷ்டிராவில் வந்து கேசரி, வங்காளத்தில் வந்து யுகாந்தர், சரிங்களா, இல்லைன்னா யுகேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்திரிகைகளுடைய பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எடுத்துக்காட்டு. அதாவது இந்த வட்டார மொழி பத்திரிகையிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சுதேசமித்திரன், மகாராஷ்டிராவில் கேசரி, பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா யுகேந்தர் போன்ற பத்திரிகைலாம் சில முக்கியமான பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகள் தான் வந்து என்னது அந்த மக்களுக்கு வந்து எல்லா விதமான அரசியல் சார்ந்த சிந்தனைகளையும் அரசியல் சார்ந்த தகவல்களையும் கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு முக்கிய பணியாற்றிய பத்திரிகைகள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற ஆரம்பிச்சிச்சு. அப்படி பெரும் ஆதரவை பெற்றிருந்த நிலையில் தேசிய இயக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா நடவடிக்கைகளை சுதேசி இயக்கமானது மக்கள்கிட்ட பெரும் அளவிலான ஆதரவை பெற்றிருந்த பொழுது தேசிய இயக்கம், அதாவது இந்திய தேசிய இயக்கம் எத்தகையதாக இருந்தாலும் அதை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்க, முடிவு செய்கிறாங்க. சரிங்களா? அப்போ சுதேசி இயக்கம் மக்கள்கிட்ட ஆதரவு பெருகுது. அதன் காரணமாக மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுடைய போராட்டமானது இந்த சுதேசி இயக்கத்துடைய நடவடிக்கைகள் வந்து எத்தகைய நடவடிக்கையாக இருந்தாலும் அவற்றை நசுக்கக்கூடிய பொருட்டு, அவற்றை ஒடுக்கணுன்ற பொருட்டு ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, பல்வேறு ஒடுக்குமுறை சட்டங்களை போடுறாங்க. அப்படி என்னென்ன சட்டங்கள் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907 பொதுக்கூட்டங்கள் சட்டம். சரிங்களா? இந்த சட்டங்களை எல்லாம் ஒரு முறை பொதுக்களை கொடுத்து கேட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக படிச்சுக்கணும். 1907 வந்து என்னது பொதுக்கூட்டங்கள் சட்டம். 1908 2 சட்டம் கொண்டு வராங்க. 1908 ஒன்று வந்து வெடிமருந்து சட்டம், இன்னொன்று செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்றச்சட்டம். இதுவுமே வந்து என்னது 1908. அப்போ 1908 3 சட்டம். ஒன்று வெடிமருந்து சட்டம், செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்றச்சட்டம். சரிங்களா? தூண்டுதல் குற்றச்சட்டம். அதற்கடுத்து 1910 வந்து பார்த்திங்கன்னா இந்திய பத்திரிகை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அப்படி இது போன்ற தொடர்ச்சியான ஒடுக்குமுறை சட்டங்களை ஆங்கில அரசு பிறப்பிக்கிறாங்க. இந்த 1910 ஒடுக்குமுறை சட்டத்தின் கீழே தான் ஒரு பெரும் தொகையை அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து பிணை தொகையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா?
இவ்வாறான அடக்குமுறை சட்டங்களை ஆங்கில அரசு வரிசையாக இயற்ற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்களை கண்காணிப்பதற்கும் அவங்க கூட்டத்தில் தலைவர்கள் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பதிவு செய்வதற்கும் என மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற சட்டங்கள் எல்லாம் என்னது கண்காணிப்பதற்கும் பொதுக்கூட்டங்களை கண்காணிப்பதற்கும் பதிவு செய்வதற்கும் அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் ஒன்றாகும். அதாவது கர்சன் பிரபு தான் என்ன சொல்கிறாருன்னா, தலைவர்கள் பேசுகிறத பூரா ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பதிவு செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க, பேச்சுக்களை பதிவு செய்வதற்காக முதலாக காவல்துறையினர் வந்து ஷார்ட் அண்ட் இருக்குல்லையா சுருக்கெழுத்து முறையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பாடத்தில் வந்து நம்ம வங்காளத்திலும் தேசிய அளவிலும் நடைபெற்ற நிகழ்வுகளை வந்து நம்ம படிக்கும்போதே தமிழ்நாட்டில் நடந்த சுதேசி இயக்கத்தையும் படிக்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வ.உ. சிதம்பரனார், வ.வே. சுப்பிரமணிய சிவா மற்றும் சுப்பிரமணிய பாரதி இவங்கள் தொடர்பான செய்திகளையும் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வங்கப்பிரிவினை தான் கொடுத்துருக்காங்க. வங்கப்பிரிவினையை செய்த பொழுது, வங்கப்பிரிவினை நடைபெற்ற பொழுது இந்தியாவினுடைய வைஸ்ராயாக அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார் அப்படின்னா லார்டு கர்சன் பிரபு அவர்கள். கர்சன் பிரபு 1899 வருஷம் மறக்கக்கூடாது. சரிங்களா, 1899 ஜனவரி 6 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவினுடைய அரச பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு பணி நியமனம் செய்யப்படுறாங்க. சரிங்களா, இப்போ கர்சன் பிரபு இந்தியாவில் வந்து வைஸ்ராயாக பதவியேற்ற நேரம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பஞ்சங்கள் இருந்துச்சு, பிளேக் நோய் இருந்துச்சு, இது போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு. அதன் காரணமாக ஆங்கிலேயருடைய செல்வாக்கு வந்து குறைஞ்சிருந்துச்சு. அதிலெல்லாம் இவங்க வந்து இந்த தலையிடா கொள்கை மக்களுக்கு வந்து போதிய உதவிகள் செய்யாதனால ஆங்கிலேயருடைய செல்வாக்கானது குறைந்துருச்சு. அதனால் மக்கள் வந்து ஆங்கில அரசின் மீது கடுமையான ஒரு விரக்தியில் இருந்திருப்பாங்க. அதனால் வந்து கர்சன் என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் படிச்சிருந்தாங்களே அந்த பாபு ஒர்க்கம் கற்றறிந்த இந்திய மக்கள் அவர்கள்ட்ட வந்து அவருடைய கருத்துக்களை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கர்சன் என்ன பண்ணுறாரு, சில முயற்சிகளை வந்து மேற்கொள்கிறார். சரிங்களா, கற்றறிந்த மக்களுடைய எண்ணங்களை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது. அதாவது கற்றறிந்த மக்கள் வந்து ஆங்கில அரசின் மீது வெறுப்பில் இருப்பாங்க, பொதுமக்கள் வெறுப்பில் இருப்பாங்க. அதனால் சரி கொஞ்சமாவது கற்றறிந்த மக்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் சலுகைகள் செஞ்சு அவங்களுடைய எண்ணப்போக்கை மாற்றி நமக்கு சாதமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகளை செய்வார். ஆனால் கர்சன் அதை வந்து எப்படி செய்வார்னா, அந்த கற்றறிந்த தேசியவாத அறிஞர்களோடு ஈடுபாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார்னா பல அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான போக்கு கொண்டு வராமல் அவர்களை ஒடுக்கும் பொருட்டு பல அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா மாநகராட்சி குழு இருக்குது. அந்த கல்கத்தா மாநகராட்சி குழுவில் இந்திய உறுப்பினர்கள் வந்து தேர்தல் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைக்கிறாரு. எப்போது அவர் பதவியேற்ற அந்த வருஷமே 1899 என்ன பண்ணுறாரு, கல்கத்தா மாநகராட்சி குழுவில் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைக்கிறாரு. அதற்கடுத்து என்ன செய்கிறாரு, 1904 என்ன பண்ணுறாருனா பல்கலைக்கழக சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அந்த பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகமானது அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய செய்தி பத்திரிகைகளுடைய தேசியவாத தன்மையை குறைப்பதற்காக என்ன செய்கிறாருன்னா அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றார். அலுவலக ரகசிய சட்டம் கொண்டு வரப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1899 அலுவலக ரகசிய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்தில் 1904 அலுவலக ரகசிய சட்டத்தில் என்ன செய்கிறாரு, கர்சன் ஒரு திருத்தம் கொண்டு வராரு. திருத்தம் கொண்டு வருவதன் மூலமாக அரசினுடைய ஒரு சாதாரண ரகசிய கசிவு கூட ஒரு முக்கிய பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் கூட அரசாங்கத்தினுடைய தகவல்களை ரகசியங்களை கசிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போதிய ஆதாரங்கள் இல்லாமல் கூட அந்த நபரை ஒரு குறிப்பிட்ட இந்தியரை கைது செய்யலாம் அப்படின்ற வகையில் தான் இந்த 1904 அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தத்தை கர்சன் பிரபு கொண்டு வராரு. இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா 1905 வங்கத்தை பிரிப்பதற்கான ஆணையை பிறப்பிக்கிறாரு. சரிங்களா, இந்த பிரிவினை இந்தியா முழுவதும் பரவலான எதிர்ப்புக்கு கொண்டு போகுது. இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு புதிய கட்டத்தையே இந்த வங்க பிரிவினை தான் வந்து தொடங்கி வைக்குது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வங்கம் பிரிப்பதற்கான காரணம் அந்த ரீசன்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு நிர்வாக பிரிவு அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தோம்னா வங்காளம் வந்து உண்மையிலே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏரியா தான், லேண்ட் ஏரியா தான். சரிங்களா, ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு மாகாணமாக பெருசாக தான் இருந்துச்சு. பிரிக்கப்பட வேண்டியதனுடைய அவசியம் தொடர்பாக, அதாவது வங்காளத்தை வந்து இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஏரியாவாக இருக்குது, மக்கள் தொகை அதிகம், ரெவன்யூ அதிகம். வங்காளத்தில் வந்து அவ்வளோ ரெவன்யூ இருக்கும். சரிங்களா,
ரெவன்யூ அதிகம். அதனால் வந்து நம்ம இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா இதை வந்து நிர்வாகம் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? வங்காளம் பிரிக்கப்பட வேண்டியதனுடைய அவசியம் தொடர்பாக எப்போ 1860 பஞ்சம் வருவதுக்கு முன்னாடியே 1860 முதலாக வங்காளத்தை பிரிப்பதற்கான விவாதங்களானது நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மார்ச் 30 வருஷம் கழித்து மார்ச் 1890 பிரிவினைக்கான திட்டத்துக்கு புத்துயிர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னது 1860 வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க, அமைதியாக இருக்குது. 30 வருஷம் உருண்டு ஓடுனதுக்கப்புறம் 1890 சரி வங்காளத்தை பிரிக்கலான்ற அந்த டாக் திரும்ப எடுக்கிறாங்க. பிரிவினை திட்டத்துக்கான புத்துயிர் வந்து என்னது ஊட்டப்படுது. கர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 1902 1903 அந்த காலகட்டங்களில் அசாமுக்கு பயணம் போகிறாரு. அப்படி அவர் அசாமுக்கு போயிருக்கும் பொழுது அசாமில் இருந்த ஐரோப்பிய பெரும் பண்ணையாளர்கள் வந்து கர்சன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவுக்கு பக்கத்தில் தங்களுக்குன்னு ஒரு கடல் வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அசாம் டு பெங்கால் ரயில்வே ட்ராக்கை வந்து நாங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து கொஞ்சமாவது தவிர்க்க முடியும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கல்கத்தாவுக்கு பக்கத்தில் ஒரு கடல் வழியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அசாமில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து எனது கர்சன்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து கர்சனு 1903 தன்னுடைய இந்தியாவினுடைய பிரதேச மறுவிநியோகம் தொடர்பான குறிப்புகளில் ஒரு திட்டத்தை கர்சன் தீட்டுறாரு. அந்த கர்சன் 1903 தீட்டிய திட்டம் தான் ஒரு சின்ன திருத்தம் செய்யப்பட்டு ரிஸ்லி, சரிங்களா, ஹெர்பர்ட் ஹோப் ரிஸ்லி அப்படிங்கிற அவர் வந்து இந்தியாவிற்கான வெளியுறவுத்துறை செயலாளர். சரிங்களா? அவர் வந்து கொண்டு வந்த அறிக்கை, அந்த அறிக்கை தான் ரிஸ்லி அறிக்கை அப்படின்னு சொல்லி 1903 வெளியிடப்படுது. இந்த அறிக்கை வந்து என்ன சொல்லுதுன்னா, பிரிவினைக்கான தேவையான நிர்வாக காரணங்கள் என்னென்ன, அரசியல் பொருளாதார காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த ரிஸ்லி அறிக்கை வந்து எனது டீட்டெயில்டாக சொல்லுது. சரிங்களா? ரிஸ்லி அறிக்கை வந்து எனது இந்தியாவிற்கான வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஹெர்பர் ஹோப் ரிஸ்லி அவர் தான் வந்து இந்த திட்டத்தை தீட்டுவார். 1903 கர்சனுடைய திட்டத்தில் சிறு மாற்றங்கள் செஞ்சு தான் இந்த ரிஸ்லி அறிக்கை, ரிஸ்லி பேப்பர்ஸ் வந்து என்னது வெளியிடப்படும். இந்த அறிக்கை பிரிவினைக்கு ஆதரவாக 2 காரணங்களை இதை முன்வைக்கிறாங்க. சரிங்களா? பிரிவினைக்கு ஆதரவாக 2 காரணங்களை முன்வைக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்திற்கு சுமை குறைவு, வங்காளத்துக்கு கஷ்டம் குறையுதுப்பா. அடுத்து அசாமினுடைய முன்னேற்றம். இதுதான் வந்து என்னது பிரிவினைக்கு ஆதரவாக ரிஸ்லி அறிக்கை வச்ச 2 காரணங்கள். எப்படி இருந்தாலும் இந்த திட்டம் வந்து எவ்வாறு ஆங்கிலேய அதிகாரிகளுடைய ஐரோப்பிய வணிகர்களுடைய வசதிக்கேற்றவாறு உண்மையிலேயே தீட்டப்பட்டது என்பது பற்றிய செய்திகளானது மறைக்கப்பட்டுருச்சு. உண்மையான விஷயங்களை வந்து என்னது வெளியே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் என்ன நினைப்பாருன்னா, வங்காள மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்காங்க, வங்காளத்தில் தேசிய இயக்கம் வந்து வலுவடைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ மக்களை வந்து நம்ம இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா மாகாணம் வந்து 2 பக்கமாக பிரிஞ்சு போயிடும். வங்காளத்தினுடைய தேசிய வலிமையானது, சரிங்களா, தேசிய இயக்கத்தினுடைய வலிமையானது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஆனால் அது கர்சனுக்கே டிராபேக் ஆயிரும். மக்கள் எல்லாரும் வங்காளிகள் அப்படின்ற மொழி ஒற்றுமையெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விஷயங்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடுவாங்க. வங்க பிரிவினையை தொடர்ந்து வங்காளத்தில் மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்த தலைவர்கள் வந்து இந்த வங்க பிரிவினைக்கு எதிர்த்து என்னது அவங்களுடைய கருத்துக்களையும் முயற்சிகளையும் போராட்டங்களையும் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வங்க பிரிவினுடைய தாக்கத்தால் தான் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சிதம்பரனார் அவர்கள் இந்திய தேசிய இயக்கத்தில் இணைவார். சரிங்களா? பாப்பமா அடுத்து பாருங்கள். தொடக்கத்தில் வங்காளத்தினுடைய சில பகுதிகளை மாற்றுவது அல்லது ஏனைய பகுதிகளை வந்து என்னது பிரிப்பது அப்படிங்கிறதுல இருந்து, சரிங்களா, தொடக்கத்தில் எப்படி இருந்துச்சு, வங்காளத்தில் சில பகுதிகளை பிரிப்பது இல்லைன்னா மற்ற பகுதிகளை மாற்றி அமைப்பது அப்படிங்கிறது இந்த எண்ணம் டிசம்பர் மாதம், அதாவது 1903 டிசம்பர் மாதம் தான் இந்த ரிஸ்லி அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. சரிங்களா? டிசம்பர் மாதம் சமர்ப்பித்த ரிஸ்லி அறிக்கையை சமர்ப்பித்ததுலேருந்து 1905 பிரிவினைக்கான ஒரு முழு திட்டமாக மாற்றப்பட்டது. சரிங்களா? சில பகுதியில் மட்டும் பிரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ரிஸ்லி அறிக்கை வெளிவந்த டிசம்பர் மாதம் 1903 1905 வந்து பார்த்திங்கன்னா வங்கத்தை முழுமையாக பிரிப்பதற்கான ஒரு முழு திட்டமாக மாற்றப்படுது. இதன் அடிப்படையில் வங்காளம் வந்து 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும். புதியதாக பிரிக்கப்படக்கூடிய மாகாணம் வந்து என்னது, கிழக்கு வங்காளமும் அசாமும் சிட்டகாங், டாக்கா, திப்போராவில் இருக்கக்கூடிய ராஜாசாகி மலையினுடைய சில பகுதிகள், அசாம் மாகாணம் மற்றும் மால்டா ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஆங்கிலேயருடைய இந்து முஸ்லீம்களை வந்து பிரிக்கக்கூடிய நோக்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடைபெறக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளை அடக்கி
இந்து முஸ்லீம் மக்களிடையே பிரிவினையை உருவாக்குது அப்படிங்கிறது தான் எனது கர்சனுடைய நோக்கமாக இருந்துச்சு. சரிங்களா? குடிமை பணியாளர்கள் ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க சில திட்டங்களை முன்வைக்கிறாங்க. அந்த மாற்று திட்டங்களை குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க என்ன திட்டம் வைக்கிறாங்க, ஐசிஎஸ் ஆஃபீஸர் வங்காளத்தை மொழி அடிப்படையில் பிரிப்பது அப்படிங்கிற கருத்தை கர்சன் என்ன பண்ணுறாரு, வேணும்னே அவங்க வங்காளத்தை மொழி அடிப்படையில் பிரிக்க வேணாம். அதாவது பார்த்திங்கன்னா அசாம் பகுதியில் அசாமி அவங்க மொழி பேசுவாங்க, இங்கிட்டு வங்காளம் பேசுவாங்க இல்லையா, ஸோ அதன் அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க. கர்சன் வேணாம், வங்காளத்தை நம்ம பிளான்டாக என்ன பண்ணோம், ஹிந்து முஸ்லீம்ஸ் அப்படின்னு தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இந்த திட்டம் வங்காள அரசியல்வாதிகளை மேலும் ஒருங்கிணைச்சிரும் அப்படின்னு கர்சன் இந்த திட்டத்தை ஏற்க மறுக்கிறார். சரிங்களா? மொழி அடிப்படையில் வங்காளத்தை பிரிக்க வேணாம்னு சொல்லி கர்சன் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, மொழி அடிப்படையில் நம்ம வங்காளத்தை பிரிக்கிறது வங்காளத்தினுடைய அரசியல்வாதிகளை மேன்மேலும் என்னது ஒருங்கிணைச்சிரும் அப்படின்னு சொல்லி கர்சனை ஏற்க மறுக்கிறாரு. கர்சன் பிடிவாதமாக என்ன பண்ணுறாருன்னா, பிரிக்கப்பட்ட வங்காளமானது தெளிவாக தனித்தனியாக பிரிக்கப்பட்ட இந்து முஸ்லீம் மக்களை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். சரிங்களா? கர்சன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப டெஃபினட்டாக டெலிபரேட்டாக என்ன சொல்கிறாரு, பிரிக்கப்படக்கூடிய 2 மாகாணங்களும் என்னது இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். புவியியல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாகிரதி அப்படிங்கிற ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிக்கிற மாதிரி சென்றால் அது நடுவில் ஓடும். சரிங்களா? அப்போ கர்சன் இப்படி ஒரு ஆறு எனது வங்காளத்தை 2 பிரிவாக பிரிச்சுட்டு போகுது அப்படிங்கிறத இதற்கு முன்னாடி இருந்த வைஸ்ராய்களும் தெரிஞ்சிருந்தாங்க. அதே போல் கர்சனும் என்னது இந்த விஷயத்தை தெரிஞ்சு தான் வச்சுருந்தார். அப்போ கிழக்கு வங்காளத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாங்க. சரிங்களா? கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாங்க. மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் பெரும்பான்மை மக்களாக இருந்தாங்க. 2க்கும் நடுவில் இருந்த மத்திய வங்காளத்தில் பார்த்திங்கன்னா 2 சமூகத்தினருமே சம அளவில் வாழ்ந்துருந்தாங்க. இப்படி பார்த்துக்கலாம். இது மேற்கு வங்காளம், இது கிழக்கு வங்காளம்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் என்னது இது மிடில். சரிங்களா? மிடில் ஆஃப் பெங்கால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த பகுதியில் ஹிந்துஸ் அதிகமாக இருந்தாங்க, இந்த பகுதியில் முஸ்லீம்ஸ் அதிகமாங்க. இங்கே 2 பேருமே இந்த பகுதியில் அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ கர்சன் என்ன பண்ணுறாரு, முஸ்லீம் மக்களுடைய மதிப்பை பெறணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட அவர்களை கொஞ்சம் அவங்கள்ட்ட நயந்து போகக்கூடிய போக்கை ஆங்கில நிர்வாகம் கடைபிடிக்குது. முஸ்லீம் மக்கள்கிட்ட கொஞ்சம் ஆதரவாக போகிற மாதிரி ஒரு போக்கை என்னது கர்சன் கடைபிடிக்கிறாரு. அப்போ கர்சன் 1904 சரிங்களா 1904 டாக்காவில் கர்சன் போயிருப்பார். டாக்கா இப்பொழுது பங்களாதேஷ் இருக்குல்ல, பங்களாதேஷ் தலைநகரம் டாக்கா அப்பொழுது கிழக்கு வங்காளத்தில் ஒரு நகரமாக இருந்துச்சு. சரிங்களா? ஒருங்கிணைக்கப்பட்ட வங்காளத்தில் ஒரு நகரமாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் டாக்கா. டாக்காவுக்கு 1904 கர்சன் போகிறாரு. கர்சன் போயிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்கிட்ட உரையாற்றுறாரு. அங்கே இருக்க முஸ்லீம்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு கர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய முஸ்லீம் ஆட்சி முதலாக முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஓர் ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதம் 1904 டாக்காவில் கர்சன் என்ன பண்ணுற அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு உறுதியளிக்கிறாரு. சரிங்களா? வங்க பிரிவினையை வங்காள மக்களை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதற்கு பதிலாக அவர்களை என்ன பண்ணுது, ஒன்றுபடுத்துது. வங்க பிரிவினை வங்காள மக்களை மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு பதிலாக மொழியின் அடிப்படையில் அவர்களை ஒன்றுபடுத்துது. இனம், வர்க்கம், சமயம், வட்டாரம் ஆகிய தடைகளை தாண்டி மக்களிடையே வளர்ந்துக்கிட்டு இருந்த வங்காளிகள் அப்படின்ற அடையாளத்தை ஆங்கில நிர்வாகமும் சரி கர்சனும் சரி குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? மதிப்பிட்டிருக்கலாம். அப்படி அவங்க குறைத்து மதிப்பிட்ட காரணத்தால் தான் இது போன்ற தவறுகளை செஞ்சுருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் சமூகத்தில் பெரும்பகுதியினரிடையே இது தொடர்பான விஷயங்களில் பெரும்பகுதியினுடைய வங்காள ஒற்றுமை அப்படிங்கிற எண்ணமானது வளர்ந்து விட்டுருச்சு. சரிங்களா? ரவீந்திரநாத் தாகூரை மையமாக கொண்டு வங்க மொழியானது இலக்கிய மதிப்பை பெற்றுவிட்டது. வட்டார மொழி பத்திரிகைகளுடைய வளர்ச்சி ஒற்றுமை தொடர்பான கதை வடிவிலான விவரிப்புகளை கட்டமைப்பதில் பங்காற்றியது. அதாவது வட்டார மொழி பத்திரிகைகள் என்னன்னா வங்காளத்தினுடைய வளர்ச்சி, வங்காளத்துடைய ஒற்றுமை தொடர்பான கதைகள் சொல்லி மக்கள்கிட்ட அந்த வங்காளிகள் அப்படின்ற மொழி அடிப்படையிலான ஒரு ஒற்றுமையை என்னது உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்காற்றியது. இதே போல தான் மீண்டும் மீண்டும் தோன்றிய பஞ்சங்கள், வேலையின்மை, பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்ட சறுக்கல்கள் இது எல்லாமே என்னது காலனி ஆட்சியினுடைய எதிர்ப்பு உணர்வுகளை தோற்றுவிக்கிறது. சரிங்களா? அடுத்து பிரிவினை எதிர்ப்பு இயக்கம். சரிங்களா? பார்த்துடலாமா? டிசம்பர் மாதம் 1903 வங்க பிரிவினை என்னது அப்பயே ஓரளவுக்கு அறிவிச்சிட்டாங்க. 1903 டிசம்பரில் ரிசிலி அறிக்கை வரும்பொழுதே வங்காளத்தை பிரிக்க போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இல்லையா?
அப்பையிலேருந்தே தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் அந்த ரெண்டு தரப்பினருமே இந்த வங்க பிரிவினை என்ன செய்கிறாங்க, விமர்சனம் செய்கிறாங்க. ஆனால் சுரேந்திரநாத் பானர்ஜி அப்புறம் கே மித்ரா, பிருத்விஸ் சந்திர ரே போன்றவர்களுடைய எதிர்வினையானது வேண்டுகோள் விடுப்பது மனு செய்வது என்ற அளவோடு சுருங்கி போச்சு. சரிங்களா, ரெண்டு தரப்பை சேர்ந்தவர்களுமே எதிர்க்கிறாங்க. அதில் மிதவாதிகளாக இருந்த சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்விஸ் சந்திர ரே போன்றவர்களுடைய எதிர்வினை, அவருடைய எதிர்ப்புங்கிறது என்னது, வெறுமனே வேண்டுகோள் விடுப்பதோடு மனு செய்கிறது இந்த விஷயத்தோடையே நின்றுச்சு. பிரிவினைக்கு எதிராக இங்கிலாந்து மக்களுடைய கருத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அளவில் அதனுடைய நோக்கமும் என்னது கட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. அதாவது இங்கே வந்து மக்களை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட அவர்கள்ட்ட ஒரு கருத்தை ஏற்படுத்தும் விதமான முயற்சிகள் செஞ்சுருக்காங்க. அதுவுமே என்னது பெருசாக வேலை செய்யாமல் போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் பரவலான பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே ஜூலை 19 இந்த டேட்டை நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். 1905 ஜூலை 19, சரிங்களா, 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ரிஸ்லி அறிக்கையில் வங்காளத்தை பிரிக்க போகிறோம், அதற்கான திட்டம் வந்து ரெடியாக இருக்குது, காரணங்கள் வந்து முன் வச்சுருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. 1905 ஜூலை மாதம் 19ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, உறுதியாக நாங்கள் வங்காளத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கிறாங்க. சரிங்களா, வங்க பிரிவினை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள், சரிங்களா, 1905 ஜூலை 19. வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் வந்து 1905 அக்டோபர் 16. சரிங்களா, பிரிக்கப்பட்ட நாள் வேறு, வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் வேறு, ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வங்க பிரிவினையை தடுக்கிறதுல ஏற்பட்ட தோல்வி யார், மிதவாத தேசியவாதிகள், அவர்களால் வங்க பிரிவினையை தடுக்க முடியல. அப்போ அவங்க அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அந்த தோல்வியின் காரணமாக பிபின் சந்திரபால், அஸ்வினி குமார் தத்தா, அரவிந்த கோஷ் போன்ற தலைவர்கள் கொடுத்த அழுத்தம் ஆகியவற்றால் மிதவாத தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்க, தங்கள் உத்திகள் குறித்து மறுபரிசீலனை செய்து புதிய எதிர்ப்பு முறைகளை கண்டறிய வற்புறுத்தப்படுறாங்க. தீவிரவாத தேசியவாதிகள்லாம் சொல்கிறாங்க, திட்டுறாங்க, ஏப்பா உங்களால் இங்கே மனு கொடுக்கறது இது போன்ற விஷயங்களே திரும்ப திரும்ப செஞ்சு உங்கள் பேச்சை அவங்க கேட்கவே இல்லை, அதனால் பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கறனால இந்த மிதவாத தேசியவாதிகள் என்ன செய்கிறாங்க, நம்முடைய பழைய நடைமுறைகள் போராட்ட வழிமுறைகள் எல்லாமே பயனற்று போச்சு, ஸோ நம்ம வந்து புதிய ஒரு அளவிலான ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் என்ன சொல்கிறாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி கல்கத்தா டவுன் ஹாலில் என்ன சொல்லுவார், கல்வியை அந்நிய பொருட்களை புறக்கணிங்க, அந்நிய கல்வி நிலையங்களை புறக்கணிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சுதேசி இயக்கத்தினுடைய கொள்கைகளை எடுத்துகிட்டு வருவாங்க. சரிங்களா, அவைகளில் ஒன்று தான் புதிய வழிமுறையில் அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இல்லையா, அதில் ஒன்று தான் வந்து என்னது, ஆங்கில பொருட்களை புறக்கணிக்கிறது. அதற்கப்புறம் நீண்ட விவாதங்களுக்கு பின்னாடி இந்திய தேசிய காங்கிரஸுடைய மிதவாத தலைமை வந்து என்னது, இந்த அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கிறத ஏற்றுக்கொண்டது. முதன்முறையாக மிதவாத தேசியவாதிகள் இந்த வங்க பிரிவினைக்கு அடுத்து தான் முதலாக மிதவாத தேசியவாதிகள் அவருடைய மரபு சார்ந்த அரசியல் முறைகளை என்ன செய்கிறாங்க, மீறுறாங்க. 1905 ஜூலை 17, சரிங்களா, ரொம்ப முக்கியம். அதாவது வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்க போகிறோம்னு அறிவிக்கப்படுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, ஜூலை 19 அறிவிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, அறிவிக்க போகிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க 2 நாளைக்கு முன்னாடியே 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எதிர்ப்பை வந்து மக்களிடையே விரிவுபடுத்துறது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படுது. சரிங்களா, ஜூலை 17 1905 கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் வங்காள எதிர்ப்பை வந்து மக்கள்கிட்ட விரிவுபடுத்துறது அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அதே கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கு, கல்கத்தா டவுன் ஹாலில் ஒரு கூட்டமானது நடக்குது. அந்த கூட்டத்தில் சுதேசி இயக்கமானது முறையாக பிரகடனம் செய்யப்படுகிறது. சரிங்களா, ரொம்ப முக்கியம். 1905 ஜூலை 19 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டது. 1905 ஜூலை 17 காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து தீவிரவாத தலைவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மிதவாத தலைவர்கள் காங்கிரஸ் தலைமை எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, மக்களிடையே இந்த எதிர்ப்பை வந்து விரிவுபடுத்தணும்னு முடிவு செய்கிறாங்க. அதே கூட்டத்தில் வந்து ஆங்கிலேய பொருட்களையும் ஆங்கிலேய கல்வி நிறுவனங்களையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி சுரேந்திரநாத் பானர்ஜி மக்களுக்கு அறைகோல் விடுக்கிறாரு. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7 1905 கல்கத்தா டவுன் ஹாலில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த சுதேசி இயக்கத்தை என்ன பண்ணுறாங்க, சுதேசி இயக்கமானது முறையாக பிரகடனம் செய்யப்படுகிறது. சரிங்களா, இருந்தாலும் சுதேசி இயக்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் வந்து இந்த வங்க பிரிவினையை ரத்து செய்ய போதுமான அளவிற்கு
கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்து. சரிங்களா? சுதேசி இயக்கத்துடைய நிகழ்ச்சி வந்து அவங்களுடைய செயல்முறைகள் எப்படி இருந்துச்சுன்னா, வங்க பிரிவினையை ரத்து செய்ய போதுமான அளவிற்கு கட்டுக்குள்ளே வைக்கப்பட்டது. மேலும் மிதவாத தேசியவாதிகள் இந்த இயக்கத்தை பயன்படுத்தி முழு அளவிலான அமைதி வழியில் எதிர்ப்பை தொடங்குவதற்கு முற்றிலும் எதிராக இருந்தாங்க. அதாவது தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை வந்து இந்த வங்க பிரிவினை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு தீவிரமான முறையில் ஒரு அமைதி வழியில் ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுப்போம். அதாவது வங்காளத்தையும் தாண்டி இந்த விஷயங்களை கொண்டு போய் திரளான மக்களை வச்சு நம்ம ஒரு போராட்டங்களை அமைதி வழியிலான ஒரு போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படின்வாங்க. ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிதவாத தலைவர்கள் வந்து இதற்கு எதிராக இருப்பாங்க. இதன் காரணமாக தீவிர தேசியவாதிகள் வந்து இந்த இயக்கம் வந்து ஏனைய மாகாணங்களுக்கு விரிவுபடுத்தப்படணும், முழு அளவிலான வெகுஜன இயக்கத்தை தூங்குவதற்கு ஆதரவாக இருப்பாங்க. மிதவாதிகள் வந்து என்னது, இதற்கு எதிராக இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து இந்த சுதேசி இயக்கத்தினுடைய பரவல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தலைவர்கள் வந்து திட்டமிடப்பட்ட முயற்சிகளுக்கு மேலாக வங்க பிரிவினைக்கு எதிராக தன்னெழுச்சியாகவே எதிர்ப்புகளானது ஏற்பட ஆரம்பிக்குது. சரிங்களா? இயக்கத்தினுடைய காங்கிரஸுடைய தலைவர்கள் திட்டமிடப்பட்ட முயற்சிகளுக்கும் மேலாக வங்க பிரிவினையை எதிர்த்து தன்னெழுச்சியாகவே மக்களுடைய எதிர்ப்பு ஏற்படுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து பெருமளவில் பங்கேற்கிறாங்க. பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் மாணவர்களுடைய பங்கேற்பு மிக அதிகமாக இருந்தது. இதனுடைய எதிர்வினையாக ஆங்கில அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, நேரடி நடவடிக்கை நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்டைஃபண்ட் தருவாங்க இல்லையா, கல்வி உதவித்தொகை, இந்த ஸ்காலர்ஷிப்பு மானியங்கள் இது எல்லாமே நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மாணவர்களை பயமுறுத்துகிறாங்க. யாரெல்லாம் வந்து வங்க பிரிவினைக்கு ஆதரவாக மாணவர்கள் வந்து இந்த போராட்டங்களில் நேரடியாகவே வெளிப்படையாகவே பங்கேற்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற கல்வி உதவித்தொகையும் மானியங்களும் ஸ்டைஃபண்டு ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. இதற்கு எதிர்வினையாக சுதேசி இயக்கத்தின் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ஆங்கில கல்வி நிறுவனங்களையும் வந்து புறக்கணிக்கணும்னு சொல்லி சுரேந்திரநாத் பானர்ஜி சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ இந்தியாவிலேயே இந்திய மாணவர்களுக்கு கல்வி நிலையங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தேசிய கல்வி நிறுவனங்களையும் பள்ளிகளையும் உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவது அப்படின்னு சொல்லி இந்த சுதேசி இயக்கத்தின் பொழுது முயற்சிகள் செய்யப்படுது. அதன் அடிப்படை தான் விடிவெள்ளி கழகம் அவங்களாம் வந்து தேசிய கல்லூரி தொடங்குவாங்க. அப்படி வங்காளத்தில் தொடங்கப்பட்ட தேசிய கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர் தான் அரவிந்த கோஷ் அவர்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ மாணவர்களுக்காக என்ன பண்ணுறாங்க, தேசிய கல்வி நிறுவனங்கள், பள்ளி இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்ற முயற்சிகள் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இயக்கத்தில் முடிவானது செய்யப்படுது. வங்காளம் முழுமையிலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்களானது நடத்தப்பட்டது. மத விழாக்களாக இருந்த துர்கா பூஜை போன்றவை புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? மத விழாக்களாக இருந்த துர்கா பூஜை, இன்றைக்கும் கூட கல்கத்தாவில் துர்கா பூஜை மிக பிரபலமானது. அந்த துர்கா பூஜை போன்ற விஷயங்கள்ல என்ன பண்ணுறாங்க, இந்த புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா மக்கள் கூடுறாங்க இல்லையா. ரவீந்திரநாத் தாகூர் கூட என்ன பண்ணுவார், இந்த வங்க பிரிவின் போது மேலாக்களை வந்து அவருடைய எதுக்கு பயன்படுத்துவார். சரிங்களா? அந்த ஆக்கப்பூர்வ சுதேசிய இது பண்ணுறதுக்கும் வங்க பிரிவினையை எதிர்த்தும் பரப்புரை செய்வதற்கு மேலாக்களை பயன்படுத்துவார். அதே போல் இந்த ரக்ஷாபந்தன் இருக்கு இல்லையா, ரக்ஷாபந்தன் அப்படிங்கிற ஒரு விழாவையும் அதற்கு வங்க பிரிவினை டைமில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பயன்படுத்துவார். சரிங்களா? 10th புக்கில் ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா மேலாக்களை வந்து அவர் பயன்படுத்தினார் அப்படின்ட்டு இருக்கும். 8th போய் பார்த்தீங்கன்னா வட இந்திய அரசுகள் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் ஒரு பாடம் இருக்கும், 7th or 8th. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1905 வங்க பிரிவினையின் பொழுது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ரக்ஷாபந்தன் அப்படிங்கிற ஒரு விழா வந்து இந்த வங்க பிரிவினைக்கு டயத்தில் வந்து இந்த விழாக்கள் மூலயமாக அந்த வங்க பிரிவினைக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதற்கு பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த ரக்ஷபந்தன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த வட இந்திய ராஜபுத் கான்செப்ட்லேருந்து வரும். சரிங்களா? அதாவது ரக்ஷபந்தன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா, ஒரு பெண் வந்து தான் வந்து அண்ணனாக நினைக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுடைய கையில் வந்து ஒரு ராக்கியை கட்டுவாங்க. அப்போ அந்த நிமிஷத்துலேருந்து அந்த ஆண்மகன் வந்து அந்த பெண்ணினுடைய ஒரு உடன் பிறந்த சகோதரனாக பாவிக்கப்பட்டு அவளுக்கு முழு பாதுகாப்பும் தருவான். அப்போ இதன் அடிப்படையில் மதம் கடந்து மொழி கடந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து ஒரு சகோதரத்துவ உறவு கொள்வாங்க அப்படின்ற கான்செப்ட் வரும். சரிங்களா? அங்கேருந்து அந்த கொஷின் கேட்டிருப்பாங்க, ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி கொஷினாக நமக்கு தெரியுது, ஒரு ஐஎன்எம் கொஷினாக நமக்கு தெரியுது, எங்கே இருக்க ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்காளமானது அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள். சரிங்களா? வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் எது? 1905 அக்டோபர் 16. சரிங்களா? வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் 1905 அக்டோபர் 16. அந்த நாளை துக்க தினமாக
கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கை நதியில் நீராடி வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை பாடிக்கிட்டே வீதிகளில் ஊர்வலமாக போனாங்க. சரிங்களா? எப்போது? 1905 அக்டோபர் 16. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புறக்கணித்தலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கம் 1905 to 1911 காலகட்டங்களில் நம்ம பார்க்க போகிறோம். திட்டமிடப்பட்ட தன்னெழுச்சியான போராட்ட முயற்சிகள் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு நீண்டகால போராட்டத்திற்கு அடித்தளம் அமைக்குது. அதாவது இந்த வங்க பிரிவினை காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடப்பட்ட போராட்டமாக இருக்குது, மக்களால் தன்னெழுச்சியாக நடத்தப்பட்ட போராட்டங்களாக இருக்குது. இந்த முயற்சிகள் எல்லாமே ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு நீண்டகால போராட்டத்துக்கு ஒரு அடித்தளமாக அமையுது. புறக்கணிப்பும் தேசியமும் எப்போது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாகவும் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாகவும் ஆக்குவதும் இந்த விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. சரிங்களா? அதாவது அந்நிய பொருட்களை புறக்கணிப்பும், அதாவது சுதேசியம் என்னது, இந்திய பொருட்களை பயன்படுத்து, இது ரெண்டுமே என்னது எப்போதும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததாக இருந்தது. இப்போ நம்ம பொருளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலே என்னது அந்நிய பொருளை புறக்கணின்னு ஆயிடுச்சு. அப்போ ரெண்டுமே என்னது ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக ஆக்குவது அப்படிங்கிறது தான் இந்த சுதேசியம் அப்படிங்கிற திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவும் இருந்தது. சென்னையை சேர்ந்த ஒரு தேசியவாதி, சென்னையை சேர்ந்த மிக முக்கியமான தேசியவாதியான ஜி சுப்பிரமணியர் இருக்கார் இல்லையா, ஜி சுப்பிரமணியர் சுதேசி இயக்கத்தினுடைய குறிக்கோள் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஜி சுப்பிரமணியம் அவர்கள் சுதேசி இயக்கத்தினுடைய குறிக்கோள் குறித்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய வாழ்வினுடைய அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி. சரிங்களா? தேசிய வாழ்வினுடைய அனைத்து தளங்களிலும் எல்லா இடங்களிலுமே எல்லா நிலைகளிலுமே எங்களுடைய சார்பு நிலைக்கு, சரிங்களா, தங்களின் என்னது நம்முடைய சார்பு நிலைக்கு எதிரான ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லி என்னது இந்த சுதேசி இயக்கத்தை பற்றி சுருக்கமாகவே சுதேசி குறிக்கோள் குறித்து விளக்கியிருக்காரு. சரிங்களா? நம்முடைய தேசிய வாழ்வினுடைய எல்லா தளங்கள்லையும் நம்மளுடைய சார்பு நிலைக்கு எதிரான ஒரு புரட்சி தான் இந்த சுதேசி இயக்கத்தினுடைய குறிக்கோள் அப்படின்னு ஜி சுப்பிரமணியம் அவர்கள் விளக்கியிருக்காரு. கோபாலகிருஷ்ண கோகலேயனுடைய வார்த்தைகளில் சுதேசி இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்கும் ஆனது அப்படின்னு கோபாலகிருஷ்ண கோகலே சொல்கிறார். கோபாலகிருஷ்ண கோகலே சுதேசி இயக்கத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, நம்முடைய தொழில்களுடைய முன்னேற்றம் மட்டும் கிடையாது, நம்முடைய தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளினுடைய மேம்பாட்டிற்குமானது தான் இந்த சுதேசி இயக்கம் அப்படின்னு கோகலே அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இயக்கத்தினுடைய வளர்ச்சியோடு சுதேசி இயக்கம் குறித்த பல விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டது. எப்படி இருந்தாலும் சுதேசி இயக்கமும் புறக்கணிப்பு போராட்டங்களும் வாழ்வில் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பெறுவதற்கான சாத்தியமான வழிமுறைகளாக அல்லாமல் காலனி எதிர்ப்பு போராட்டமாகவே நடத்தப்பட்டது. சரிங்களா? என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன பல்வேறு கருத்துக்கள் வச்சாலுமே, என்னதான் பல்வேறு குறிக்கோள்களை ஜி சுப்பிரமணியம் விளக்குனாலும் கோபாலகிருஷ்ண கோகலே சொன்னாலும் இந்த புறக்கணிப்பு போராட்டமும் சுதேசியமும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பெறுவதற்கான வழிமுறையாக இல்லாமல், சரியா, நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரத்தை அடைவதற்கும் கண்ணியத்தை பெறுவதற்குமான சாத்தியமான வழிமுறையாக இல்லாமல் ஜஸ்ட் காலனி எதிர்ப்பு போராட்டமாக மட்டும்தான் நடந்தப்பட்டது. இந்த விளக்கம் பின்னாடியே மகாத்மா காந்தியோட வருகையோட உட்புகுத்தவும் படுது. சரிங்களா? சுதேசியம் அப்படிங்கிற கொள்கையினுடைய விளக்கம் மகாத்மா காந்தி வருகைக்கு பின்னாடி மீண்டும் உட்புகுத்தப்படுது. சரிங்களா? ஓகே. அடுத்து ஆக்கப்பூர்வமான சுதேசி. சில ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தொடர்ந்து தான் இந்த ஆக்கப்பூர்வ சுதேசி. ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டம் பெருமளவு சுய உதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. சில ஆக்கப்பூர்வ சுதேசி பெருமளவு சுய உதவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அது ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்து முழுவதுமாக விடுதலை பெற்ற சுயாட்சிக்கான மாற்று நிறுவனங்களை கட்டமைப்பதில் கவனம் செலுத்துது. அப்போ ஆங்கிலேயருடைய எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாமல் விடுதலை பெற்ற ஒரு சுயாட்சிக்கான மாற்று நிறுவனங்கள், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற எல்லாமே, எதுவுமே ஆங்கிலேயரோட நம்ம பிரிட்டிஷை டிபெண்ட் பண்ணியிருக்காமல் நம்முடைய அறிவிற்கு ஏற்பட்ட மாதிரி நம்மளுடைய சுதந்திரத்துக்கு உண்டான மாதிரி ஒரு மாற்று நிறுவனங்களை கட்டமைக்கிறதுல இந்த ஆக்கப்பூர்வ சுதேசி கவனம் செலுத்துது. முழுக்க முழுக்க சுய உதவிக்கு நம்முடைய நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள், மெழுகுவத்தி, சோப்பு தயாரிக்கிறது, இந்த போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருது. கதர் உற்பத்தி, இது போன்ற விஷயங்களுக்கு உற்பத்தி தருது. மக்களை தங்களை சுய வலிமை உள்ளவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டிய
தேவைக்கு முக்கியத்துவம் தருது. நம்ம வந்து போய் பிரிட்டிஷ்காரன்ட்ட கையேந்தி நிற்கக்கூடிய நிலை இல்லாமல் நாமளே நமக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக நம்மளுடைய வருவாயை பெருக்கிக் கொண்டு அதன் மூலமாக நாமே வலிமை உடையவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டிய தேவைக்கு வந்து இந்த ஆக்கப்பூர்வ சுதேசி வந்து என்னது முக்கியத்துவம் தருது. அதுபோல் அரசியல் போராட்டங்களை நடத்துவதற்கு முன்பாக அதற்கு தகுதியான குடிமக்களை உருவாக்கும். ஏன்னா அரசியல் போராட்டம் நடத்தணும்னா இப்போ ஒரு 2 நாள் வந்து நீ போராட்டத்தில் போய் போகிறீங்க, ஒரு 2 நாள் 3 நாள் கைது செஞ்சு போட்டாங்கன்னா வீட்டில் இருக்க பிள்ளை குட்டிகளுக்கு சோறு தண்ணி வேணும்ல. அப்போ நமக்குன்னு ஒரு தொழில், நமக்குன்னு ஒரு வியாபாரம், நமக்குன்னு ஒரு வருமானத்துக்கு நிலையான வருமானத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டோம்னா அரசியல் போராட்டங்களில் போய் நம்ம நடத்தினா கூட என்னது, அப்போ அரசியல் போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே அதை நடத்துவதற்கு தகுதியான குடிமக்களை உருவாக்கக்கூடிய வேலைகளை செஞ்சதான் இந்த ஆக்கப்பூர்வ சுதேசி. சரிங்களா? தனிச்சிறப்புடையவர்களில் ஒருவரான ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் இந்த கருத்துக்களை, அதாவது இந்த சுய உதவி கருத்துக்களை, ஆக்கப்பூர்வ சுதேசி கருத்துக்களை பிரபலமடைய செய்கிறாரு. சுய உதவி அப்படின்னா ஆத்ம சக்தி அப்படிங்கிற ஆக்க திட்டத்தினை வந்து அவர் கோடிட்டு காட்டுறாரு. ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு, சுய உதவி அப்படிங்கிற ஒரு ஆக்க திட்டத்தை கோடிட்டு காட்டுறாரு. தாகூர் சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கல்வியானது தாய்மொழியில் தான் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தாகூர் வலியுறுத்துறாரு. சுய உதவி அப்படிங்கிற செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு, சரிங்களா, ஆத்மசக்தி அப்படிங்கிற செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேளாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த அவர் அழைப்பு விடுக்கிறாரு. மேளாக்கள் அப்படிங்கிற திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுக்கிறாரு. அதுபோல் ரக்ஷபந்தன் அப்படிங்கிற விழாவை பயன்படுத்துகிறாரு. சரிங்களா? இதுவே வந்து என்னது, ஒட்டுமொத்த வங்காளத்தினுடைய தாரக மந்திரமாகி அதன் விளைவாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ஜவுளி, கைத்தறி துணிகள், சரிங்களா, அடுத்து சோப்புகள், மண்பாண்டம், தீப்பெட்டி, தோல் பொருள் ஆகியவற்றை விற்பனை செய்யும் சுதேசி விற்பனை நிலையங்களானது பெருக ஆரம்பிக்குது. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய சுய உதவி அப்படிங்கிற விஷயங்கள், அப்படிங்கிற கருத்துக்கள் மக்களிடையே பரவ என்ன ஆகுது அப்படின்னா, அதோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு இந்த பக்கம் மிதவாதிகள் வந்து என்னது அந்நிய பொருட்கள் புறக்கணிப்புன்னு சொல்லிட்டு அவங்களும் சுதேசி இயக்கத்தினுடைய சில கொள்கைகளை எடுத்துக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகள் எல்லாத்துலேயுமே இப்போ போய் பார்த்தீங்கன்னா சுதேசி பொருட்கள் வந்து நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. மக்களுடைய தொழில் முதலீடு, தொழில் வளர்ச்சிங்கிறது பெருக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஏற்கனவே வந்து பிரிட்டன் வந்து என்ன பண்ணியிருப்பான், இந்திய விவசாயிகள் மற்றும் கைத்தறி தொழிலாளருடைய வாழ்க்கையவே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 1830 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாசமாகி போட்டிருப்பாங்க. சரிங்களா? 1860 அந்த பக்சார் போர், பிளாசி போர், அதுக்கப்புறம்லாம் என்னது ரொம்ப நாசமாக்கி மொத்தமாக எல்லாத்தையும் ஒப்பந்த கூலி தொழிலாளராக போகிற அளவுக்குலாம் கொண்டு போயிட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்துடலாமா? இந்த ஒரு பாக்ஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சுதேசி சிந்தனையின் பரிணாம வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். விடுதலை போராட்டத்தின் பொழுது சுதேசி இயக்கம் என்ற எண்ணம் முதலாக, சரிங்களா, விடுதலை போராட்டத்தின் பொழுது சுதேசி இயக்கம் அப்படிங்கிற எண்ணம் வந்து 1905 ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலும், அதற்கப்புறம் 1920களில் மகாத்மா காந்தியடிகளுடைய தலைமையிலும் ஒரு தத்துவமாக மாறுது. சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு அப்படிங்கிறது தான். சரிங்களா? சுதேசி அப்படின்னா ஒருவருடைய சொந்த நாடு. இந்த தத்துவத்தினுடைய தோற்றமானது 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த ரானடே தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் சுதேசி அப்படிங்கிற இந்த சிந்தனையை பிரபலப்படுத்தியதிலிருந்து தான் தொடங்குது. சரிங்களா? அப்போ சுதேசிங்கிறத ரவீந்திரநாத் தாகூர் கொண்டு வரல, காங்கிரஸுடைய சில தலைவர்கள் கொண்டு வரல. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1872 காலகட்டங்களில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனாவில் நீதிபதி எம்ஜி ரானடே அவர்கள் அவருடைய தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் சுதேசி அப்படிங்கிற இந்த சிந்தனையை பிரபலப்படுத்திலிருந்து தொடங்குது. ரானடே அவர்களுடைய கருத்தின்படி ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு அந்த பொருள்களினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் அந்த சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரானடே அவர்களுடைய கருத்து. சரிங்களா? 1920களில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் இதை வந்து அனைத்து இந்தியர்களும் தாங்கள் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைத்து சுதேசி சிந்தனைக்கு ஒரு புதிய பொருளை வந்து என்னது கொடுக்குறாரு. காந்தியடிகளை பொறுத்த மட்டில் சுதேசி அப்படிங்கிறது ஒருவர் தனது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை மட்டும் பயன்படுத்துவது அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் பின்வரும் வார்த்தைகளில் சுதேசியாக யார் காந்தி விளக்குறார். சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம். அது வெகு தொலைவில் இருந்து
கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகேயுள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அழிச்சிட்டு சொல்கிறேன் கவனிங்க. சுதேசி அப்படிங்கிறத காந்தி எவ்வாறு விளக்குறார் அப்படின்னா, சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம். அது வெகு தொலைவில் இருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கிட்டு நமக்கு அருகே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தக்கூடிய வண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றார். அப்படியான தொழில்கள் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்படுவதற்கான சேவைகளை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சுதேசிக்கு காந்தி ஒரு புது வடிவிலான விளக்கம் தர்றார். சரிங்களா? அதற்கடுத்து இன்னொரு பாக்ஸ் கொஷின் கீழே இருக்குது, அதையும் நம்ம விட்டுருக்கோம், அதையும் பார்த்துடலாமா? பாருங்கள். ஆக்கப்பூர்வ சுதேசியின் பொழுது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வட்டார மொழியில் வட்டார மொழி கல்வி அப்படிங்கிறத வலியுறுத்திருப்பார் இல்லையா? இந்த வட்டார மொழியில் கல்வி அப்படிங்கிற கருத்து பார்த்தீங்கன்னா, வட்டார மொழியில் கல்வி அப்படிங்கிற கருத்து சுதேசி இயக்கத்தில் தான் தோன்றுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சுதேசி இயக்கத்திற்கு ரொம்ப நாள் முன்னாடியே, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே 1902 சதீஷ் சந்திரா முகர்ஜி அவர்கள் விடிவெள்ளி கழகம் அப்படின்ற ஒரு கழகம் சரிங்களா உருவாக்கியிருப்பார். அந்த விடிவெளி கழகம் நிறுவப்பட்ட பொழுதே இந்த வட்டார மொழியில் கல்வி அப்படிங்கிற கருத்து உருவாகிருச்சு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1905 நவம்பர் 5 இந்த விடிவெள்ளி கழகத்தினுடைய முன்னெடுப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்படுது. கல்விக்கான தேசிய கழகங்கள் உருவாக்கப்படுது. ஏன்னா ஆங்கிலேய கல்வி நிறுவனங்களை புறக்கணிக்கணுட்டாங்களே, அதனால் தேசிய பள்ளிகளும் தேசிய கல்லூரிகளும் உருவாக்குறாங்க. அப்போ அதுக்கான உருவாக்கத்திற்கான முடிவுகளை எடுக்கணும்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. அப்போ தேசிய கல்விகளும் தேசிய கல்லூரிகள் நிறுவனம்னா அதற்கான ஒரு தேசிய கழகம் உருவாக்கப்படும் இல்லையா? கல்விக்கான தேசிய கழகம். அப்போ அந்த கல்விக்கான தேசிய கழகமானது இந்த சதீஷ் சந்திரா முகர்ஜியினுடைய விடிவெள்ளி கழகத்தினுடைய முன்னெடுப்பில் 1905 நவம்பர் 5 தேதி மறக்கக்கூடாது. 1905 நவம்பர் 5 தான் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்படுது. ஆகஸ்ட் 1906 வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்படுது. அப்போ இந்த கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் தேசிய கல்லூரியும் பள்ளியும் உருவாக்கணும் முடிவு செஞ்சாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் 1905 வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்படுது. அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி சதீஷ் சந்திரா என்ன பண்ணுறாரு, மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுக்கிறாரு. ஏற்கனவே நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்ணியிருக்காரு, ஆங்கிலேய நிறுவனங்களையும் பொருட்களையும் புறக்கணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இப்போ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, தேசிய கல்லூரி தேசிய பள்ளி நிறுவனம்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நவம்பர் மாதம் என்ன பண்ணுறாங்க, அக்டோபரில் வங்காளம் பிரிக்கப்பட்டதா, நவம்பர் 5 விடிவெள்ளி கழகத்தினுடைய முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகமானது உருவாக்கப்படுது. நவம்பர் மாதம் உருவாக்கிட்டு 1906 என்ன செய்கிறாங்க, வங்காளத்தில் தேசிய கல்லூரியை கட்டுறாங்க, தேசிய பள்ளியை நிறுவுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, மாணவர்கள்ட்ட போயிட்டு சதீஷ் சந்திரா என்ன பண்ணுறாரு, ஒரு உரையாற்றார். அடிமை நிறுவனங்கள்கிட்ட நம்ம போய் அடிமையாக போய் அவங்கள்ட்ட படிக்கிறதா, கல்வி நிறுவனங்கள் வெளியே வாங்க, வெளியே நம்முடைய தேசிய கல்லூரிலையும் பள்ளியிலையும் நீங்கள் உங்களுடைய கல்வியை தொடரலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த தேசிய கல்லூரிலையும் பள்ளியிலையும் படித்தவங்களுக்கு சரிங்களா வேலைவாய்ப்புக்கான எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அப்படி வேலைவாய்ப்பு இங்கே படித்தா வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத காரணத்தால் இந்த விடிவெள்ளி கழகத்தினுடைய கல்விக்கான தேசிய கழகமானது தோல்வி அடைஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது சமிதிகள் பார்க்க போகிறோம். சமிதிகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சமிதி அப்படின்னா தொண்டர் படை. சரிங்களா? சமிதி அப்படிங்கிறது தொண்டர் படைகளை தான் சமிதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு வெற்றிகரமான அணுகுமுறை தான் இந்த சமிதிகள். சரிங்களா? சமிதிகள் அப்படின்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. இதனுடைய உறுப்பினர்களுக்கு, இந்த சமிதியில் சேரக்கூடிய உறுப்பினர்கள் உடற்பயிற்சி சொல்லி தருவாங்க, அறநெறிகளை போதிப்பாங்க. அடுத்து பஞ்சங்களின் பொழுது, நோய் தாக்கங்களின் போதும் சேவை ஆற்றுதல், விழா காலங்களில் சுதேசி செய்திகளை பரப்புரை செய்தல், அடுத்து
உள்ளூர் அளவில் வந்து இருக்கக்கூடிய பள்ளிகளிலையும் நடுவர் நீதிமன்றங்களையும் உருவாக்குதல். சரிங்களா, உள்ளூரில் இருக்கக்கூடிய பள்ளிகளையும் நடுவர் நீதிமன்றங்களையும் உருவாக்குதல் போன்ற பல பணிகளில் இந்த சமிதிகள் வந்து என்னது ஈடுபடுத்தப்படுகிறது. அதாவது தன்னார்வல வாலண்டியர்ஸாக வருவாங்க இல்லையா, அது போன்ற தொண்டர் படைகளை வச்சு அவங்களுக்கு மெம்பர்ஸ் மாதிரி சேர்த்து ஒரு குழுவாக டீமாக வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் சொல்லித்தரது, அவங்களுக்கு வந்து அறநெறிகள் சொல்லித்தரது, அப்புறம் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுதோ பஞ்சங்கள் ஏற்படும் பொழுதோ அந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பொழுதோ அந்த பகுதியில் போயிட்டு நிவாரணப் பணிகள் செய்கிறது, அப்புறம் வந்து விழா காலங்களில் போயிட்டு இந்த சுதேசி இயக்க கருத்துக்களை வந்து பரப்புரை செய்கிறது. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் அளவில் பள்ளிக்கூடங்களையும் நடுவர் நீதிமன்றங்கள், அதாவது நீதிமன்றங்களை புறக்கணிக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ உள்ளூர் நடுவர் நீதிமன்றங்கள் மூலிமா மத்தியஸ்தம் செஞ்சு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. இது போன்ற விஷயங்களில் இந்த சமிதிகளுடைய உறுப்பினர்களுக்கு வந்து என்னது இவங்க பயிற்சி தராங்க. தன்னுடைய இயல்பான அமைதி வழி போராட்டத்தின் மூலமாக ஆங்கில அரசு நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தராமலே இருப்பது தான் வந்து என்னது இந்த சமிதிகளுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதாவது பிரிட்டிஷ், அதாவது காந்தி தொடங்கின ஒத்துழையாமை இயக்கம் 1920 அவங்க முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு நாங்கள் எந்த விதமான ஒரு ஒத்துழைப்புமே தராமல் நாங்கள் எங்களுடைய வேலையை நாங்கள் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கோம், அதுபோல் செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களை பெரும் அளவில் ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிகளின் மூலமாக முஸ்லீம் விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆகியோருக்கு இடையே தனது தளத்தை வந்து விரிவுபடுத்த இயலாமல் போனதால் இந்த சமிதிகள் வந்து என்னது பெருசாக டெவலப் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்துக்கள், உயர்குடி மக்கள் இவங்க அளவுலேயே இந்த சமிதிகளுடைய உறுப்பினர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்துச்சு. சரிங்களா, மக்கள்கிட்ட பெருமளவில் ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிகள் வந்து முஸ்லீம் விவசாயிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போகலை. சரிங்களா, சமிதிகளுடைய தொண்டர்களை பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்றறிந்த மத்தியதர வர்க்கத்தில் இருந்தும் இந்து உயர் குடும்பத்தில் இருந்தும் அணி திரட்டப்பட்டவர்களாக இருந்தாங்க. அதனால தான் வந்து எனது ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டையோ முஸ்லீம் விவசாயிகள்கிட்டையோ போகலை. அது தவிர சுதேசி இயக்கவாதிகள் வந்து பல சமயங்களில் சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுக்கட்டாயமான முறைகளை கையாண்டிருக்காங்க. சரிங்களா, பல சமயங்களில் சமூக ரீதியான முறையாகவும் உடல் ரீதியான வலுக்கட்டாயமான முறைகளை கையாண்டிருக்காங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்களை வாங்குவரை சமூக புறக்கணிப்பு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. யாராவது ஒருத்தன் பிரிட்டிஷ் பொருளை வாங்கிட்டானா அவனை கண்டிப்பாக ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. இப்போ நாட்டாம்பரத்தில் சொல்கிறார் இல்லையா, ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறேன், தண்ணி குடிக்கக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது. அதுபோல் யாராவது அந்நிய பொருட்களை வாங்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து அந்த மக்கள் வாழக்கூடிய சமூகத்திலேருந்தே அவங்கள புறக்கணிப்பு செய்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து என்னது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. அந்த நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா சாதி அமைப்புகளின் மூலமாகவும் ஏனைய தேசியவாத அமைப்புகள் வழியாகவும் மேற்கொள்ளப்பட்டது. பார்த்தீங்களா, இந்த சமூகத்திலேருந்து மக்களை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற கான்செப்டு சாதி அமைப்புகளின் மூலமாகவும் ஏனைய அரசியல் தேசியவாத அமைப்புகளின் வழியாகவும் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அதனால தான் வந்து இந்த போன்ற விஷயங்கள். அப்போ அந்த சமிதியில் வந்து பார்த்திங்கன்னா உயர்குடியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது மற்ற விவசாயிகள்கிட்டையோ ஏழை முஸ்லீம் விவசாயிகள்கிட்டையோ ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டையோ அந்த விஷயம் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு வங்க பிரிவினையை ரத்து செய்வதற்கான அறிகுறிகள் தென்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1906 இருந்து என்ன நடக்குன்னா சுதேசி இயக்கம் முக்கியமான மாற்றத்தை பெறுது. 4 விதமான போக்குகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம 10th படிச்சிருப்போம். அப்படி 1906 இந்த சுதேசி இயக்கம் வந்து ஒரு மாற்றுப்பாதையில் செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ பெரும்பாலான தலைவர்கள் வந்து இந்த இயக்கத்தை பயன்படுத்தி நாடு முழுவதுமான ஒரு அரசியல் சுதந்திரம் அல்லது சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்தை பரப்பணும் அப்படின்ற முயற்சியை செய்கிறாங்க. ஆக்கச்சார்பான சுதேசி செயல்பாடுகள் அரவிந்த கோஷ், பிபின் சந்திரபால் போன்ற தலைவர்களாலும் ஏனைய தீவிர தேசியவாத தலைவர்களாலும் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டது. பாருங்கள், ஆக்கச்சார்பான இந்த சுதேசி செயல்பாடுகள் அரவிந்த கோஷ், பிபின் சந்திரபால் மட்டும் இல்லாமல் ஏனைய தீவிர தேசியவாத தலைவர்களாலும் வந்து மிக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டது. அவர்களுடைய புதிய வழிகாட்டுதலின் கீழ் சுதேசி நிகழ்ச்சி நிரல் பின்வரும் இணைத்து கொள்ளப்பட்டது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீவிர தேசியவாதிகளும் அரவிந்த கோஷ் போன்றவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுதேசி இயக்கத்தை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் செய்கிறாங்க. இந்த சுதேசி இயக்கத்துடைய நிகழ்ச்சியில் சில விஷயங்களை இணைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுய பொருட்களை பயன்படுத்துறது வைக்கிறது இது மட்டுமே இல்லாமல் மக்களை சுய வலிமையோட மாற்றுறது இது மட்டுமே இல்லாமல் பாருங்கள், அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் புறக்கணிப்பது, நீதிமன்றங்களை புறக்கணித்தல், பட்டங்களை துறந்து விடுதல், அரசு பணிகளை கைவிடுதல்,
ஆங்கிலேயருடைய அடக்குமுறை தாங்க முடியாத அளவுக்கு போச்சுன்னா ஆயுதம் போராட்டத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிற நிலைமைக்கு யார் நம்ம புதிய பிபின் சந்திரபாலு அரவிந்த் கோஷ் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த சுதேசி இயக்கத்தை இது வரைக்கும் 1905லேருந்து 1906 வரைக்கும் ஒரு விதமான போக்கில் சுதேசி இயக்கம் போயிட்டு இருந்துச்சு. 6க்கு அப்புறம் தான் இது போன்ற விஷயங்கள்லாம் வருது. ஆங்கிலேயருடைய ஒடுக்குமுறை அளவுக்கு கடங்காத முறைக்கு போச்சுன்னா ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சியை கூட நம்ம மேற்கொண்டு செய்யலாம் அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு முக்கியமானதாக கொண்டு வராங்க. இந்த இயல்புகளை கொண்ட போராட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மக்களை திரட்டணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஆயுத போராட்டமே நம்ம செய்கிற நிலைமைக்கு வந்துட்டால் கூட இல்லை மிகப்பெரிய மக்கள் திரட்சியான ஒரு போராட்டங்கள் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னா மக்களுடைய எண்ணிக்கை வந்து ஆதரவுங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அதனால் மதத்தோடு பண்டைய பாரம்பரிய பெருமைகளோடு இணைத்து கொள்வது இந்த இயக்கங்களுடைய முக்கிய கூறுகளாக இருந்துச்சான். சரிங்களா? மதத்தோடு பண்டைய பாரம்பரிய பெருமைகளையும் இணைத்து கொள்வது தான் இந்த இயக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருந்துச்சு. அதற்கடுத்து தீவிர தேசியவாதம் வருது. அதை வந்து நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம். சரிங்களா? தொடர்ச்சியான பாடங்களை இன்னொரு 3 டாபிக் இருக்குது. அதை வந்து தீவிர தேசியவாதம், அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொடர்பானது, சூரத் பிளவு, சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம் சொல்லி திலகர் சொல்லுவார் இல்லையா, அந்த விஷயம், அப்புறம் புரட்சிகர தேசியவாதம், அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க போராட்டம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே வந்து நம்ம அடுத்த பாகத்தில் தொடர்ந்து பார்ப்போம். சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.